எல்லோருடைய வாழ்க்கையிலும் மரணம் என்பது நிச்சயம். ஆனால் மரணத்திற்கு முன் வரும் அந்த கடைசி 7 நிமிடங்கள் தான் நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணர்த்தும். அந்த 7 நிமிடங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். காதல், அம்மா, அப்பா, நண்பர்கள், அல்லது உங்கள் வாழ்க்கையின் மறக்க முடியாத அழகான தருணங்கள் அனைத்தும் அந்த நேரத்தில் மனதில் தோன்றலாம். நட்பின் பார்வையில் அந்த கடைசி 7 நிமிடங்கள் எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்காக இந்த படைப்பின் மூலம் சொல்ல முயற்சித்துள்ளோம். பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பகிருங்கள். டேய் மச்சான், என்னடா இவ டேய், எந்த நேரத்துல இப்படி பண்ணிக்கிறாடா டேய். டாக்டர் வந்தாரு. டாக்டர், என் மச்சாக்கு என்னாச்சு டாக்டர்? என்னத்தான் ஆச்சு டாக்டர்? நீங்க இதெல்லாம் அவன் சொன்னா தானே சைலண்டா இருந்தா என்ன டாக்டர்? தலையில் அடிபட்ட பிறகு பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் டாக்டர். உங்களுக்கு எஞ்சி கேட்குற டாக்டர், எப்படின்னா காப்பாத்திடுங்க டாக்டர். சாரிப்பா. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்க சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு யார் அவுட்டாங்களோ நெக்ஸ்ட் நாங்க தான்ப்பா கப்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். காற்றுக்குயிரு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். கவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? கையோடு சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு? இது எண்ணி எண்ணி இயற்கைய வியக்கிறேன். எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? பெண்ணே பெண்ணே, பூங்காற்றை அறியாமல் பூவை திறக்க வேண்டும். பூக்கூட அறியாமல் தேனை ரசிக்க வேண்டும். அட உலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு. எப்படின்னா காப்பாத்திடுங்க டாக்டர். இந்தாங்க அவங்களோட துணி. டாக்டர், என்ன டாக்டர் இது?
பார்த்தா ப்ரோ உனக்கே தெரியும்லடா ஸ்ட்ரெஸ் லைஃப் எப்படின்னு. அதெல்லாம் விட முடியாதுல்ல, ஸ்லோவாக தான் இருக்கும். சரியா வெங்கடேஷ், தயவு செஞ்சு நீ சிகரெட் விட்டா தான் வெங்கடேஷ் உடம்பு செட் ஆகும். நான் ஜிம்முக்கு போறேன்ற பாடி அப்படிதான் வச்சுருக்கிற நீ. என்னடா வெங்கடேஷ் டேய், ஒரு ஆளுக்கும் இல்ல. போப்பா, உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆகாது. இதெல்லாம் உடம்புக்கு கெட்டதுடா. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ போனோம்னா எவ்வளவோ ஆப்ஷன் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணு. இதெல்லாம் உடம்புக்கு கெட்டது சரியா? இது அவனுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சேர்ந்தது தான். எவ்வளோ வாட்டா சொல்றது? என் பேச்சு கேட்காம போதீங்க போதீங்கன்னு சொல்றேன், மறுபடியும் போயிட்டு வரீங்க. அசிங்கமா இல்ல அவங்க பின்னாடி போறதுக்கெல்லாம்? நம்ம எல்லாம் நல்லதான் நடக்கும்னு சொல்லிட்டு போனோம், அதான் இந்த மாதிரி நடக்கும் யாருக்கு? சரி விடுனா, இப்ப என்ன ஆச்சு? எல்லாம் நல்லாதான் தான். உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்லையாடா அப்படி எல்லாம் பேசுறீங்க எல்லாம்? டேய், நம்ம 4 பேரை பிரிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க தெரியுமா? வாண்டடா போயிட்டு ஒரு இடத்துக்கா போய் மாட்டிட்டு இருக்கிறீங்க. நான் தான் அவ்வளவு சொல்றேன், போவாதீங்க, பண்ணாதீங்க, பேசாதீங்கன்ட்டு. அதையும் மீறி போய் பேசிட்டு வரீங்களா? உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம பிரிஞ்சு நீங்க ஒரு பக்கம் நாங்க ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும்டா. டே விட்டுரு, இந்த ஆயிடுச்சு விட்டுரு சும்மா. டேய் சொன்னா புரியாது, போடா. டேய் விடுறா டேய். சரி விடு, அவங்க என்னமோ தெரியாம பண்ணிட்டாரு, விடு, என்ன டென்ஷன் பண்ணுற. அப்படி இல்லடா, உனக்கே தெரியும் நம்ம 4 பேர் எப்படி இருக்கிறோம், ஊருக்கெல்லாம் எப்படி கண்ணு வச்சிட்டு இருப்பாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும். இப்ப நம்ம பிரிக்கிறதுக்கே இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஏன் நம்ம 4 பேர் மாதிரி இல்லான்ட்டு எவ்வளவு பேர் பொறாமையாவும் சுத்திட்டு இருக்காங்க. இப்ப இவங்க இந்த மாதிரி போய் பண்ணிட்டு இருந்தா நல்லாவா இருக்க போற சொல்லு? கரெக்ட் தான், ரொம்ப ஓவரா பேசிட்டேன்ல. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிடலாம். ஏதோ ஒரு மேட்டருக்காக சிகரெட் டீலர் கிட்ட போய் பேசணும். இது ஒரு பெரிய விஷயமா பேசின்னு இருக்காம. இல்லடா, நீதான் தப்பா நினைச்சு இருக்கிற. நம்ம போய் பேசுறதுதான் பெரிய தப்பு. ஏன்னா இப்ப ஊர்ல இருக்கிறவங்க போய் அவங்க கிட்ட சொல்லி எதெல்லாம் பெருசு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதுதான் நம்மள திட்டிட்டு போய்க்கிறான். எல்லாம் நல்லாதாவே இருக்கட்டும். இப்ப நம்ம கிட்ட சண்டை போட்டுன்னு போயிட்டாங்க அவன். இப்ப திரும்பி வருவானா இல்லையான்ட்டு நமக்கு தெரியுமா? அது சொல்லு. பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன பாத்தாடா, நான் சொன்னதானே, அவன் நம்மளை விட்டு விட்டு ஆவாதுறான். ஹலோ ஹலோ டேய், என்னடா டேய் இவ்வளவு பில்டப் என்ன ஆயிடுச்சு அவனுக்கு இவ்வளவு பண்ணிட்டு? எங்கடா இருக்கீங்க? இங்கேதான் வீட்டுல இருக்கிறோம். சொல்றா டேய். நம்ம 4 பேருக்கும் எந்த கெட்ட பேரும் கண்ணு விழக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். அது புரிஞ்சுக்காம நீங்கள் இப்படி பண்ணால் நான் என்ன பண்ணிட்டு சொல்லு? தப்பாக எதுவும் எடுத்துக்காத சரியா? சரி விடு, ஆந்தாச்சு, வா டீ குடிக்க போலாம். நான் செத்துட்டா என்னடா பண்ணுவீங்க? செத்துட்டான்னு தான் நம்ம விட்டுருவாடா. சீரியஸாக கேட்குறேன்டா. நானும் சீரியஸா தான் சொல்லிக்கிறேன். ஆமா, அது செத்துட்டா ஏதோ சாவறதுக்கு முன்னாடி 7 நிமிஷம் நம்ம மைண்டுக்கு ஏதோ வந்துட்டு போகணும்னு சொல்லுவாங்களா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா நம்ம வாழ்க்கையில நடந்த முக்கியமான சீன்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே வந்து போகும். என்ன இந்த பெஸ்ட் மூமெண்ட்ஸ்? அப்படின்னா பெஸ்ட் மூமெண்ட்டு உங்க கூட இருக்கும் போதெல்லாம் பெஸ்ட் மூமெண்ட்டு. வேற சைடு இருந்தா எப்பவுமே பெஸ்ட் மூமெண்ட் கிடைக்காது சொல்ல. உங்களுக்கு என்ன பெஸ்ட் மூமெண்ட்ஸ்? எனக்கு என்னடா அப்படி இருக்க போகுது? எந்திரிச்சதுல இருந்து நைட் வரைக்கும் உங்க கூட தான் இருக்கிறேன். எனக்கும் அப்படி ஒன்றும் இல்லை, உங்க கூட இருந்தாலே எனக்கு மூமெண்ட்ஸ் தான். ஒரு நொடியும் மூமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருப்போம். நாங்க பேட்மிண்டன் ஆடும்போது, கார்ட்ஸ் ஆடும்போது எல்லாம் மூமெண்ட்ஸ் தான். உங்க கூட தான் என் வாழ்க்கை. அதுதான் எனக்கு 8 நிமிஷம் வரும், என்னென்ன வரும். நம்ம 4 பேர்ல யார் செத்தாலும் இந்த கடைசி 7 நிமிஷம் நம்ம ஃபுல்லா தான் இருக்க போது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நம்ம என்னைக்குமே எப்பயுமே இப்படிதான் இருக்கணும் சரியா? உங்ககிட்ட சுத்தி இதான் உண்டாங்க. அவங்க எதுவும் பண்ண முடியாது, போயிட்டாங்க, எதுவும் பண்ண முடியாது.
எல்லோருடைய வாழ்க்கையிலும் மரணம் என்பது நிச்சயம். ஆனால் மரணத்திற்கு முன் வரும் அந்த கடைசி 7 நிமிடங்கள் தான் நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணர்த்தும். அந்த 7 நிமிடங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். காதல், அம்மா, அப்பா, நண்பர்கள், அல்லது உங்கள் வாழ்க்கையின் மறக்க முடியாத அழகான தருணங்கள் அனைத்தும் அந்த நேரத்தில் மனதில் தோன்றலாம். நட்பின் பார்வையில் அந்த கடைசி 7 நிமிடங்கள் எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்காக இந்த படைப்பின் மூலம் சொல்ல முயற்சித்துள்ளோம். பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பகிருங்கள்.